Exercise 4.2 இதில் சாப்டர் நேம் அப்படி வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்போனன்ட்ஸ் அண்ட் பவர்ஸ். சாப்டர் நேம் என்னது? எக்ஸ்போனன்ட்ஸ் அண்ட் பவர்ஸ். இப்போ இதில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்க? ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் என்ன? சிம்பிளிஃபை யூசிங் த லாஸ் of exponents and write in the exponential form. அதை சிம்பிளிஃபை பண்ணி எக்ஸ்போனென்ஷியல் ஃபார்மில் எழுத சொல்லியிருக்காங்க. எக்ஸ்போனென்ஷியல் ஃபார்ம். சரி, இப்போ ஃபஸ்ட்டு டிவிஷனில் அதாவது அந்த காம்போனன்ட்ஸை எக்ஸ்போனன்ட்ஸை வந்து சிம்பிளிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அதை எக்ஸ்போனன்ஷியல் ஃபார்மில் எழுதணும். ஃபஸ்ட்டு சம் பாருங்கள். ஏ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 3^7 × 3^4. இது என்ன கான்செப்டில் இருக்குது? நம்மளுக்கு என்ன ஃபார்முலாவில் இருக்குது? a⁴m × a⁴n = a⁴m+n இருக்கா? அது இந்த ஃபார்முலாவில் இந்த கான்செப்ட் இருக்குது. அப்படி அப்போ பேஸ் சேமாக இருந்தால் பவர் ஆட் பண்ணணும். அப்போ கொஷின் எழுதிக்கோங்க. 3^7 × 3^4 = 3^7+4. அப்போ which is equal to 3^7 4 ஆட் பண்ணுங்கள். 8 9 10 11. அப்போ 3^11. பி சம் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க? -5 the whole power 9 into -5 the whole power 11. அப்போ என்ன பண்ணணும்? a⁴m × a⁴n = a⁴m+n. அப்போது எழுதிக்கலாமா? -5 the whole power 9 into -5 the whole power 11 = என்ன எழுதுவீங்க? -5 the whole power 9 + 11 எழுதிக்கலாமா? பவர் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். அப்போது -5 9ஐயும் 11ஐயும் ஆட் பண்ணுங்கள் 20. அவ்வளோதான், இதுதான் ஆன்சர். சி சம் பார்க்கலாமா? சி என்ன கொடுத்துருக்காங்க? 2^10 / 2^5. அதாவது a⁴n / a⁴n அப்படின்னா a⁴m−n அர்த்தம். அப்போ எழுதும்போது 2^10 டிவைடட் இதுதான் வந்து நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. அவங்க புக்லேயே உள்ளே வந்து உங்களுக்கு ஃபார்முலாஸ் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. பாருங்கள் ஒரு தடவை. 2^5 = 2^10 - 5. அப்போ 2 என்னதாயிரும்? 5 ஆயிரும். ஏன்னா 10லேருந்து 5 போனால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 5. புரிஞ்சுதா? அடுத்து டி சம் பார்க்கலாமா? டி என்ன கொடுத்துருக்காங்க? -4 the whole power 15 into -4 the whole power 7. அப்போ என்ன பண்ணணும்? a⁴m into மல்டிப்ளை தானே, அப்போ மல்டிப்ளை ஃபார்முலா =a⁴m+n இருக்கும். அப்போது -4 the whole power 15 multiply -4 the whole power 7 = -4 15 + 7. அப்போ என்ன வரும்? -4 15 7 ஆட் பண்ணால் 16 17 18 19 20 21 22. அப்போ என்ன வரும்? 22. புரிஞ்சுதா? இதுதான் வந்து ஃபஸ்ட்டு சப்டிவிஷனுக்குள்ளது. இவ்வளோதான் இந்த சம்ஸ். அடுத்து வந்து நம்ம செகண்ட் சப்டிவிஷன் பார்க்க போகிறோம்.